அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா கில்லி தி அன்டோல்ட் லவ் ஸ்டோரி ஆஃப் முத்துப்பாண்டி. கட் பண்ணி அவர் மண்ணா வெயில வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். யாரா அவன் மொரட்டாலா ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சுத்து போட்ட ரவுடிங்க கிட்ட இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயங்கரதா. ஏன்னா ஏரியாலையும் ஐயா கில்லிட்டான்னு சண்டையை ஸ்டார்ட் பண்ணா நம்ம வேலு அப்படியே சைஸான ஊத்துனா தனலட்சுமி என்ன அவன் தங்கச்சிக்கு தமிழ் மேட்டம் எல்லாம் மாவளம் பார்த்துட்டு இருக்கான். அவன் நீ பண்ணக்கூடாது ஏன் நீ பண்ற அப்படின்னு அங்க வந்த முத்துப்பாண்டி மருமகளை காமிச்சு அல்லடா மர்டர் பண்ணிட்டான். அண்ணன் செத்தது கூட தெரியாம லாக்கு வைப் பண்ண ரேஷ்மி கிட்ட அண்ணன் போறதை காட்டி தண்டனக்காக டான்ஸர் விட்டாங்க. அண்ணன் கொலிக்கு அமைச்சு பண்ண தம்பிய அவன் பொருளை வச்சு அவன் போடணும்டா அப்படின்னு குத்தி கொலை பண்ணா முத்துப்பாண்டி. மர்டர் பார்த்துங்க 2 தனலட்சுமி ஆண்டவா புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கேன் குறுக்கு எதுவும் மலாரி வராமப்பா அதுக்கப்பா அப்படின்னு ஓட அங்க வந்தவன் நைனா அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோன்னு சொல்ல அதுவும் சரிதான் அப்படின்னு லாரியில ஏறி போய் பார்த்தா ஐ லவ் யூ டி அப்படின்னு சப்பை செஞ்சு கொடுக்காத முத்துப்பாண்டி டே தகப்பா வச்சுட்டேடா பெரிய ஆப்பான்னு சொல்லி கட்டுவல் நீ புஷ் பண்ணி கிட்டு நின்னாச்சு கோயில் முன்னாடியே போய் நின்னா நீ எங்கே போனாலும் நான் சேஸ் பண்ணுவேன் அவன் முத்துப்பாண்டி பின்னாலே வந்துட்டான். சென்னையில உலகம் நம்ம வேலு மீனாட்சி அம்மன் கோயில் ஓடியே வந்து பெண்களின் மேல் விரல்களை வைத்தா வெட்ட வேண்டியது விரல்களே அல்ல தலை அப்படின்னு நினைச்சு ஆள பறக்க விட்டு புல்ல கால எஸ் ஆயிட்டான். சொந்த ஊர் காலம் முன்னாடியே செருப்படி வாங்கிட்ட வேத்தில சுமார் 350 பேரை கூட்டிட்டு எஸ்ஆன வேலு ஐடியா பிளாக் பண்ணிட்டான். அவனை மாட்டினியாடா என் மம்ம கட்ட மண்டையா அப்படின்னு முத்துப்பாண்டி 32 பள்ளி காடி சிரிக்க மாட்டது நாயிலடி நீதாண்டா அப்படின்னு கத்தி எழுதி கலத்தி வச்சு பிகாஸ் ஐம் நாட் ஹீரோ ஆமா வில்லன் அப்படின்னு முத்துப்பாண்டிய சேர்த்துல சொல்லிக்கிட்டு அது வில்ல பாட்டை போட்டு அடையாளம் கிளம்பிட்டான். என்னப்பா ஆச்சு அப்பா அப்படின்னு அப்பா கேட்க அவளுக்காக நான் இருந்தேன் எனக்காக அவங்க இல்ல இதயத்தின் உள்ளே பெண்ணே நான் செடி ஒண்ணு அட வச்சு வளர்த்தேன் அப்படின்னு சேர்த்து சென்டிமெண்ட் போட்டுதானே அவங்க அப்பா அடையார் கூட்டு போயிட்டாரு. அடையார் போன முத்து வேட அப்பா பார்த்து அவன் கோடி ரூபாய் கொண்டு போய் கூட என்ன விட்டுருப்பாங்க அவன் என் ஒய்ஃப்டா என் டார்லிங் அப்படின்னு புலம்ப நீ போட்டோ மட்டும் கூட அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சினேன் அப்படின்னு வேலு அப்பா வெறிக்காடி போட்டோ வாங்கி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டாளுங்க வருவாங்க நீ யாருன்னு கேட்பாங்க சொல்லிடாத அடிச்சு கூட கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாத வேலு சொன்னதை கூட கேட்காம வாங்க இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி என் விளையாட அப்பாட்ட போய் லிஃப்ட் கேட்க தக்காளி 1 நிமிஷம் அப்படின்னு போட்டோ எடுத்து பார்த்தா அவதாயா இவ அப்படின்னு யோசிச்சு அட்ரஸ் கூட்டு போயிட்டா நம்ம வேலு. அடுத்த நாள் அமெரிக்கா போலாமே வாழை சைக்கிள்ல வெயிட் பண்ணிருந்த வேலைகிட்ட எனக்கு சிம்போசியம்ல பிரியாணி சாப்பிடும் போலவே இருக்குன்னு சொல்ல சிம்போசியம்ல பிரியாணி சாப்பிட்டா மாத்திக்க முதலவி திட்டிட்டு அமெரிக்கா ஏற்றி விட்டு செமிஃபைனல்ஸ் போனா என்ன ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லி ஃபைனல்ஸ்ல எத்தி காட்டாங்க நம்ம வேலு. அவசரப்பட்டு அமெரிக்கா ஏற்றி விட்ட மாதிரி டிப்ரெஷன்ல நீ எங்க இருக்க ஓவரோன்னு கேட்க உன் பொண்ணைக்கு பின்னாடி தான் நிக்கிற ஓவரோ தனலட்சுமி பின்னாலே வந்துட்டா. கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்த கொஸ்டின்ல கப்படிச்சு கட்டி பிடிக்கலாம் அந்த நேரத்துல அப்படின்னு அங்க வந்த முத்துப்பாண்டி வேலு நான் சொல்றது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன் நீ கேளு நமக்கு இந்த ஹாக்கிலாம் வராதுமா ஆனா நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு மறுநாள் என்னாச்சு முத்துப்பாண்டிய மூளை முட்டி போட வச்சுட்டாங்க. கண்மூடும் வேலையிலே நம் காதல் கனவாத லட்சுமி முத்துப்பாண்டி மண்டைய போட தோற்று போன உன் பவித்திரமான காதலை வெல்வதற்காக நீ வரும் சூறாவளியை மீண்டும் பிறப்பாயடா வேலு கொல்லி வச்சு கிளம்பிட்டாப்ல. 1 ஜென்மம் லேட்டர் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் முத்தம் காவத்தில் சேர்ந்ததில்லை என்று ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அப்படின்னு அர்ஜுனத்துல அபிநாள் படத்துல அப்பா மூலமா வச்சுட்டாங்க. ஆனாரப்பட்ட முத்துப்பாண்டியில அவெல்லாம் ஃபெயில் ஆகும் போது நம்மளும் ஃபெயில் ஆனா இல்லைங்க. ஆகி வேலைக்கு வந்து ஆகி பத்தி பார்க்க போனா அப்படிங்க அப்படி இந்தியாக்கே பெருமை சேர்ந்த ஆகி தாங்க நம்ம அடுத்த கான்செப்ட் வாத்தி இது ஒன்றும் ஃபுட்பாலோ கபடியோ இல்லை இங்க ரூல்ஸே வேற. இப்போ வாடா ட்ராக் டூ ப்ளீஸ். என்னதான் கூடியா பணம் இருந்தாலும் சொத்து பூஞ்சி கிடந்தாலும் ஆள் பலம் அதிகார பலம் அவளுக்கு ஆடி காரை வச்சிருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற ராஜான்ற பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாது. இத வச்சுக்கிட்டா இந்த அடி வாங்கின இங்க 11 பேரு நான் ஒத்த ஆளு இப்ப இங்க ஃபைட்டு.
பேசவே கூடாது. வேங்கமா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. ஆரம்பிக்கலாங்களா? Once upon a time there lived a ghost. He's not a myth anymore. தம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது. குமராஜா எங்க போற எங்கயா போற அப்ப சண்டைக்கு வர மாதிரி. ரைட்டு சொல்றேன் காட்டம் வெறித்தனமா இருக்கும். குறுக்கு இந்த கௌசிக் தந்தா யாரு? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? நீங்களாம் யாருடா? நானே இந்திரன், நானே சந்திரன், போடா ஊருக்குள்ள சூரியனா சுத்தி வருவேன். சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க. 5 பேர். யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு இதை விட இது பெருசு. இவ்வளவு நேரம் நாங்க பண்ணதெல்லாம் நீங்க ஐபிஎல் பாக்குறதுக்காக இல்ல, எல்லா கேமுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். இப்போ என்னெல்லாம் சொல்ல வர கேக்குறீங்களா? நம்மளாம் ஐபிஎல் தர சப்போர்ட் நம்ம நேஷனல் கேமா இருந்த ஹாக்கி தந்திருந்தா டான்ஸ் அந்த மாதிரி இன்னும் எத்தனை பிளேயர்ஸ் வந்திருப்பாங்கன்னு சொல்லி இத்தனை உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் நம்பிக்கையோடு உங்களை வந்து வெளிப்படுது உங்கள் சிஜி ஸ்பாலன்.